ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் 5 நபர்களுக்கு விரைவில் தூக்கு தண்டனை அமல். அடுத்து கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக தொழிலாளி ஒருவர் உயிரிழப்பு. அடுத்து மொபைல் போன் ஹேக் செய்து பணம் கொள்ளை மற்றும் குவைத்தில் வங்கி மோசடி கும்பல் கைது. அடுத்து குவைத்தில் இந்த வாரம் முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை. கடைசியாக குவைத்தில் பணியாற்றி வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் மாரடைப்பால் மரணம். இன்னும் பல தகவல்களை இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. குவைத்தில் இந்த வாரம் தொடக்கத்தில் இருந்து அதிகபட்ச வெப்பநிலை 47 டிகிரி முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை நிபுணர் ஈசா ரமதான் எச்சரித்துள்ளார். இதன்படி பாத்தீங்கன்னா வடமேற்கு திசை காற்று பலமாக வீசக்கூடும் என்பதால் திறந்த வெளி மற்றும் பாலைவன பகுதிகளில் தூசி புயல் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால கடலோர பகுதிகளில் வெப்பநிலை சராசரியாக 43 டிகிரி முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் அது மாதிரி இரவு நேரங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை துறை தெரிவித்துள்ளது. குவைத்தில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் அப்படிங்கிறது இங்க இருந்து வேலை பார்க்கக்கூடிய நம்ம ஆட்களுக்கு தெரியும். அதனால வெயில் நேரங்கள்ல அனாவசியமா வெளியில போய் நிக்காதீங்க. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எடுத்துக்கங்க. இப்ப வாங்க அடுத்த தகவலை பார்க்கலாம். குவைத்தில் பணியாற்றி வந்த தஞ்சை மாவட்டம் வலங்கைமானை சேர்ந்த சங்கர் என்பவர் கடந்த 17ஆம் தேதி அன்று இரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாரடைப்பு யாரையும் விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க. சிறிய வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த மாரடைப்பு வருது. மோஸ்ட்லி இந்த ஜங்க்ஸ் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. டெய்லி ஒரு 30 மினிட்டாச்சும் வாக்கிங் போங்க. உடல் வலிமையா இருந்தா மட்டும்தாங்க மன வலிமையும் இருக்கும். இப்ப இறந்து போன சங்கர் அவர்களுடைய உடல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் மற்றும் நல அறக்கட்டளை குவைத் நிர்வாகிகள் மேற்கொள்ளப்பட்ட சட்ட நடவடிக்கைகள்லாம் முடிக்கப்பட்டு தாயகம் அனுப்பப்பட்டு அவருடைய உறவினர்கள் முன்னிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இப்ப அடுத்த தகவல், குவைத்தில் மொபைல் போன்கள் மற்றும் வங்கி கணக்குகளை ஹேக் செய்து பணம் பறித்ததாக கூறப்படும் சைபர் மோசடி கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். இப்ப நம்ம ஆளுங்க நிறைய பேர் இங்க கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்குலாம் சேலரிலாம் அக்கௌண்ட்ல தான் ஏறும். அது மாதிரி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களும் அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. இது மாதிரி நம்ம அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி தயவுசெஞ்சு உள்ளார போகாதீங்க. அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கார்டு டீடைல்ஸா இருக்கட்டும், அக்காமா நம்பரா இருக்கட்டும், எதையுமே யாரு கேட்டாலும் சொல்லாதீங்க. நம்மளோட பணம் பறிப்போகிறது மட்டும் இல்லாம நம்மளை தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்க வச்சிருவாங்க. அதனால நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப அடுத்த தகவல், குவைத்தில் அல்முத்தலா பகுதியில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த கட்டிடத்தில் தொழிலாளி ஒருவர் உயரத்தில் இருந்து லிப்ட் ஷாஃப்டில் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாரு. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குவைத்தோட தீயணைப்பு படையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உயிரிழந்த தொழிலாளி எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ற தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப அடுத்த தகவல், குவைத்தில் 5 குற்றவாளிகளுக்கு விரைவில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. அனைத்து நீதிமன்ற மற்றும் சட்ட நடைமுறைகளும் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதுபோல குற்றவாளிகளோட பெயர்கள் மற்றும் வழக்கு விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் தவறுகள் செய்து நிரூபிக்கப்பட்டால் தண்டனைகள் ரொம்ப ஹெவியா கிடைக்கும். அதனால நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோட சட்ட திட்டங்களை கரெக்டா மதிச்சு நம்ம நடக்கணும். அதுதான் நல்லது. இப்ப கடைசியான தகவலை பாத்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் புதிய விதிமுறைகள் மற்றும் நோயாளிகளுக்கான கூடுதல் வசதிகளை செஞ்சிருக்கிறாங்க. இதன்படி அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல நோயாளிகள், அவங்க ஓய்வு எடுப்பதற்காக இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை அமைதியான நேரம் அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி தினமும் மாலை 3 மணிலிருந்து 8 மணி வரை அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளை பார்வையிடுவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல அரசு விடுமுறை நாட்கள்ல காலையில 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரை பார்வையிடுவதற்கான நேரம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப சிகிச்சை தரத்தை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே நண்பா, இன்னைக்கு உள்ள நியூஸ் இது மட்டும் தான். அப்டேட் நியூஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட தமிழா 360 ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒருவேளை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கப்பா. ஓகே, see you.